விஜய் டிவியில் போடுற குக் வித் கோமாளி ஷோவில் இருக்க பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் நிறையவே ஒரு கான்ட்ரவர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டாகவும் போயிட்டு இருந்தது. மணிமேகலே ஓப்பன் அப் ஆகி என்ன தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு அப்போஸும் கொடுக்கல. ஆனால் மணிமேகலுக்கு நிறையவே சப்போர்ட் கிடச்சிச்சு. மக்கள் சப்போர்ட்டும் சரி, அதுக்கப்புறம் மீடியாவிலேருந்தும் சப்போர்ட் கிடச்சிச்சு. அவங்க போஸ்ட் போட்ட உடனே குரேஷி உங்களுக்கு வாட் எவர் யூ டூ, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டார். அந்த கமெண்ட்டை ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே டெலிட் பண்ணிட்டார். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவர் இப்போ மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அவர் வீடியோ வச்சே தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது மணிமேகலுக்கு. இப்போ எந்த ரீசன்னால ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. அவரோட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே என்ன நடந்துச்சு, மணிமேகலுக்கு ஏன் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனை ஃபுல்லாக பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக சொல்லியிருந்திருக்காரு. என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் வீக்கில் திவ்யா அப்படிங்கிறவங்க எவிக்ட் ஆகி போனாங்க. அந்த டைமில் ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுத்து வெளியே போகும். அந்த டைமில் பிரியங்கா லீடு எடுத்து மணிமேகலையை ஆங்கரிங் பண்ண விடாமல் தடுத்தனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி குரேஷி சொல்லியிருக்காரு. இதுக்கு பிரியங்கா கேரவனில் போயிட்டு அழுததாகவும் மணிமேகலை அதுக்கு போய் சாரி கேட்காததாகவும் இந்த பிரச்சனைலாம் எழுந்ததாக குரேஷி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.